தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை விமர்சனம் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுதான் இப்ப சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில தலைநகர் டெல்லியில 2024 ஜூலை 27 நிதி ஆயோக் நிர்வாகி குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல அனைத்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா மத்திய பட்ஜெட்ல மாநில வளர்ச்சிக்கு போதுமான நிதி ஒதுக்கலன்னு குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டத்தை புறக்கணிக்கிறதா அறிவிச்சார். அவரை தொடர்ந்து கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. ஆனா டெல்லியில பிரதமர் மோடி தலைமையில வர மே 24 அன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம் நடக்க போது. இதுல வீராவேசமா பேசின ஸ்டாலின் எந்த எதிர்ப்புமே காட்டாம கலந்துக்க போறார். இப்ப மட்டும் மாநில அரசு நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்களா என்ன? அப்படி இருந்தோம் ஏன் கலந்துக்க போறாருன்னா, டாஸ்மாக் கடைகள்ல விற்பனை செய்யப்படுற மதுபானங்கள்ல பாட்டிலுக்கு கூடுதலா 10 ரூபாய் வாங்க போறதாவும், மதுபான ஆலைகள் டாஸ்மாக் நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்து பொய் கணக்கு காட்டி கோடிக்கணக்கில் முறைகேடு செஞ்சதாகவும் புகார் எல்லாம் எழுந்துச்சு. இந்த புகார் அடிப்படையில சென்னையில உள்ள டாஸ்மாக் அலுவலகத்துல அண்மையில அமலாக்கத்துறை சோதனை நடத்துச்சு. அப்போ 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததா சர்ச்சையானுச்சு. இந்த வழக்கு தொடர்பா கடந்த 16 டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீடு, ஆழ்வார்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு, எம்ஆர்சி நகரில் இருக்கிற தொழிலதிபர் ரித்தீஷ் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சோதனை நடந்துச்சு. சென்னை எம்ஆர்சி நகர்ல வசிக்கிற ரத்தீஷோட விசாகன் தொடர்புல இருந்ததாகவும், எந்த மதுபானங்களை கொள்முதல் செய்யணும்னு ரத்தீஷ் விசாகனுக்கு அறிவுறுத்தியதா சில வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்லாம் வெளியானுச்சு. அதை தொடர்ந்து தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் குறித்து விசாரணை முடுக்கிவிடப்பட்ட நிலையில அவரு தலைமறைவாகிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரத்தீஷும் இப்ப தலைமறைவா இருக்காரு. ரத்தீஷ் யாரு? திமுகவுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருக்கும் நெருக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனருக்கு மதுபானங்களை கொள்முதல் செய்யணும்னு உத்தரவிடுற அளவுக்கு அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பல்வேறு கேள்விகளை அதிமுக எழுப்பிட்டு வருது. இந்த சூழல தான் நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதை சுட்டிக்காட்டி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவைன்னா போவாதவரு தன்னோட குடும்பத்துக்கு ஒரு தேவைன்னா போறாரு. அன்னைக்கு 2Gக்காக அப்பா டெல்லி போனாரு. இன்னைக்கு டாஸ்மாக் தியாகி தம்பிக்காக ஸ்டாலின் போறாரு. எல்லாம் தம்பி படுத்துற பாடு. யார் அந்த தம்பி அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு.